வாழ்க விவசாயம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கி, தென்னை மரத்தை பராமரிக்கிறது எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இதை பத்தி பேச போறோம். அதாவது நிறைய விவசாயிங்க வந்து கேட்டிருக்காங்க. அதாவது தென்னை மரத்துக்கு உரம் வைக்கிறது எப்போ, எந்த டைம்ல உரம் வைக்கணும், தென்னங்கன்று நடவு செய்யும் போது உரம் வைக்கணுமா, இல்லைனாக்கி ஒரு 6 மாசம் கழிச்சு உரம் வைக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய வியூவர்ஸ் கேட்டிருக்கிறீங்க. அதாவது நான் என்ன பண்றேன்னா, தென்னங்கன்னுக்கு உரம் வைக்கிறது வந்து நீங்க வந்து ஒரு ஒரு மரத்தை தென்னங்கன்று நடவு செய்றீங்கன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க உரம் வச்சா போதும். நிறைய பேர் சொல்லுவாங்க அது சாணி உரம், அது ஆட்டாம்பழுக்க அந்த மாதிரி வைங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது தென்னை மரத்துல வந்து தென்னங்கன்று வந்து சின்ன இளம் பிள்ளை தான். ஏதாவது என்ன இருக்குல்ல, இந்த தென்னங்கன்று வந்து என்ன இருக்குது, என்ன இருக்குல்ல, இது வந்து தென்னங்கன்று நம்ம சின்ன பிள்ளை மாதிரி தான். இப்பதான் இந்த இது என்ன செய்திருக்கு, ஒரு வேர் வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு வேர் வந்திருக்குது. இப்ப மாதிரி நீங்க இதுக்கு உரம் வச்சீங்கன்னா அது எப்படி, அது இது அந்த உரச்சத்தை இது சாப்பிட்டுக்கிடாது. அப்ப அந்த மண்ணு தான் என்ன செய்யுது, மண்ணு தான் சாப்பிடுது. தண்ணி அடுத்த மழை பெய்யும் போது அந்த சாறு அவ்வளவு என்ன செய்யுது, மண்ணுக்குள்ளே போகுது, பூமிக்கு அடியிலே போகுது. அப்படி போகும்போது இதுல வந்து எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. அப்படியே நீங்க இதுல உரம் கொடுத்தாலுமே அந்த ஹீட்ல இந்த மரம் என்ன செய்யும், பாதிக்க தான் செய்யும். அதாவது சின்ன பிள்ளைக்கெல்லாம் சொட்டு மருந்து கொடுக்குறாங்களா, அதே மாதிரி இதை இப்ப பராமரிக்கிறது எப்படின்னாக்கி, நீங்க இந்த தென்னங்கண்ணை வந்து நடவு செய்யும் போது 3க்கு 3 குண்டு தோண்டிக்கிட்டு நடவு செய்யும் போது கொஞ்சம் போல சுண்ணாம்பு பவுடர் ஒரு கை நிறைய அள்ளி கீழே போட்டு அதை பதியம் போட்டீங்க, அதை வச்சிங்கன்னாக்கி அந்த வேர் பூச்சி வந்து அண்டாம இருக்கிறதுக்கு தான் அந்த சுண்ணாம்பு பவுடர் போடுறது. அதுக்கும் போறைக்கு நீங்க எப்போ உரம் கொடுக்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி என்ன இருக்குல்ல, இது வந்து இப்ப 3 வருஷத்து மரம். இந்த மரம் வந்து 3 வருஷத்து மரம். அப்ப இது வந்து நாட்டு மரம், ஈத்தாமலை டால்நெட்டை இந்த மரம். அப்ப இது வந்து 3 வருஷத்துல இந்த மாதிரி வருது. அப்ப 3 வருஷத்துல இந்த மாதிரி பாலை வரும்போது உங்களுக்கு அதுக்கும் பிறகு நீங்க என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி குறும்ப உதிர்வலை இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி காஞ்சி வந்து குறும்ப உதிரும். அப்படி இருக்கும்போது தான் நீங்க என்ன செய்யணும், சுத்தி ஒரு பக்கம் உப்பு, சுத்தி பெரிய அளவுல அணை பிடிச்சுக்கிட்டு சுத்தி ஒரு பக்கம் உப்பு, ஒரு மரத்துக்கு ஒரு பக்கம் உப்பு போட்டீங்கன்னாக்கி இந்த குறும்ப உதிர்வலை நிற்கும். அதுக்கும் பிறகு நீங்க என்ன செய்யணும், மாட்டு சாணம், ஆட்டு சாணம், வேப்பங்கொலை, பூவரசங்கொலை, எருக்கலை, கொளிஞ்சுகளை இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், மூட்டை சுத்தி ஒரு 3 அடி விட்டு, இந்த மாதிரி 3 அடி விட்டு இந்த பக்கம் தான் நீங்க தோண்டணும். மூட்டுக்கிட்ட அதே போல தோண்டக்கூடாது. ஒரு 3 அடி, ஒரு 2 அடி விட்டு இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு 2 அடி விட்டு நீங்க என்ன செய்யணும், சுத்தி ஒரு அடி வீதிக்கு தோண்டிக்கிட்டு அதுக்கு உள்ளதான் நீங்க என்ன செய்யணும், நம்ம சொன்ன உரத்தை என்ன செய்யலாம், மண்ணுக்குள்ள வச்சு மண்ணை மேல போட்டுடலாம். அதுக்கும் போறைக்கு நீங்க இப்படி தோண்டி வைக்கிறீங்களா, அதுக்கும் பிறகு சுத்தி அணை பிடிச்சிக்கிட்டு அதுக்குள்ள தண்ணி ஊத்தணும். அப்பதான் அந்த உரம் என்ன செய்யும், இந்த மரத்துக்கு பெனிஃபிட்டா வந்து சேரும். அதே இது நீங்க இந்த ஸ்டேஜ்ல இருக்குல்ல, இந்த ஸ்டேஜ்ல உரம் வச்சீங்கன்னா இந்த மரம் என்ன செய்யும், சாப்பிட்டுக்கிடாது. இது வந்து அதாவது மரத்தை பராமரிக்கிறது மொத்தத்திலே அந்த அளவுக்கு வர்றது வரைக்கும் பராமரிக்கணும்னா நமக்கு வந்து என்ன செய்யணும், இந்த உதிர் மண் இருக்குல்ல, இந்த மாதிரி உதிர் மண் எடுத்து இந்த கொண்டைக்குள்ள இந்த மாதிரி பீரிடாம்பொடி டிம்மட்டும்பாங்க, சில இடத்துல டிம்மட்டும்பாங்க, சில இடத்துல பீரிடாம்பொடிம்பாங்க, சில இடத்துல குருணா மருந்துப்பாங்க. இந்த மருந்தை வாங்கி 1 கிலோவுக்கு 20 கிலோ மண் போட்டு உதிர் மண் போட்டு விரசி நம்ம என்ன செய்யணும், இவ்வளவுதான ஒரு கை மண் எடுத்து இப்படி நம்ம கொண்டைக்குள்ள போட்டு விட்டோம்னா அந்த வாடகைக்கு காண்டாமிருகம் வண்டு வராது, கரிச்ச வண்டு வராது, கூன் வண்டு வராது, குருத்து பூச்சியும் விழாது. இதுதான் இயற்கை. இப்படிதான் மரத்தை பராமரிக்கணும். நம்ம இது எப்படி பராமரிக்கணும், 2 வருஷம் வரைக்கும் நம்ம இப்படிதான் பராமரிக்கணும். இப்படி பராமரிச்சோம்னாக்கி இந்த மாதிரிப்பட்ட மரத்துக்கு என்ன செய்யாது, பழகு போகாது. இன்னும் பாத்தீங்களா, அவ்வளவு மரமே இதெல்லாம் காணிங்க, இந்த மரத்தெல்லாம் காணிங்க, அவ்வளவு மரமே என்ன இருக்குங்களா, செம்மையா நிக்க பாத்தீங்களா. இது அவ்வளவுமே நாங்க அப்படிதான் பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். இனிமே நாங்க இந்த மாதிரி காய்ப்புக்கு வரும்போதுதான் என்ன செய்வோம், உரம் வைப்போம். அப்படி உரம் வைக்கும் போது இந்த குறும்ப வந்து உதிராது. நான் பாருங்க, இந்த மேல வந்து நான் குறும்ப பிடிச்சி பாருங்க, இந்த காணிங்க, இந்த குறும்ப பிடிச்சிருக்கிறது காணிங்க, இந்த கொலை இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி குறும்ப பிடிக்கும். இந்த மாதிரி குறும்ப பிடிக்கும் போது நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா எடுக்கும் போது நம்ம உரம் வச்சுதான் ஆகணும். அப்பதான் என்ன செய்யும், தேங்காய் நல்ல மாதிரி திறனா வரும். சரியா, இந்த மாதிரி விவசாயிகளுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கி நம்ம அணு நர்சரி காரனை கான்டாக்ட் பண்ணிடுங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் சொத்தவளை பீச் பக்கத்துல. நன்றி, வணக்கம்.